அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை, மாசி மாதத்தோட முதல் நாள். 5 ரூபாயும் மஞ்சள் தூளும் மட்டும் போதும். இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த பொருளை இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க ஊதி விட்டாலே போதுமானது. அடுத்த நொடியே 4 திசைகளில் இருந்தும் பணம் நிச்சயமா உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். உடனடியா அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் நேத்து நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு இந்த வால்பேப்பர் ரீச் ஆயிருச்சான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது என்ன ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் அப்படின்னு ஒரு சிலருக்கு யோசனை வரும். தீராத பண கஷ்டம் இருக்கிறவங்களுக்கும் கடன் பிரச்சனை குறையவே மாட்டேங்குதுன்னு சொல்லி புலம்புறவங்களுக்காகவே நம்ம சேனல்ல பண கஷ்டத்துக்கும் கடன் பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு மாசத்துக்கு 2 முறை இந்த வால்பேப்பர் வரும். தினம் காலையில எந்திரிச்ச உடனே 5 நிமிஷமும், நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 5 நிமிஷமும் நீங்க பார்த்தாலே போதும். உங்க முயற்சியோட சேர்த்து நீங்க பார்க்கக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்தையும் கடன் பிரச்சனையையும் படிப்படியா குறைக்கும். இந்த ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா மறக்காம நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள் நமக்கு மாசி மாசத்தோட முதல் நாளாவும் இருக்கு. ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது இங்கிலீஷ் மாசமா இருந்தாலும் சரி, தமிழ் மாசமா இருந்தாலும் சரி, இந்த மாசத்தோட முதல் நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் இந்த மாசம் ஃபுல்லாவே நமக்கு உறுதுணையா இருக்கும். நிம்மதியான, சந்தோஷமான, பண கஷ்டம் இல்லாத வாழ்க்கை அமையறதுக்கு இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில இந்த மாசி மாசம் ஃபுல்லா நல்ல ஒரு பணவரவு ஏற்படுறதுக்கு, பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் குறைகிறதுக்கு இந்த மாசத்தோட முதல் நாள்ல நாம செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க செய்யலாம். அதே மாதிரி பண கஷ்டம் குறையணும், வறுமை விலகணும், வீண் வரைய செலவுகள் குறையணும், தன தானியங்கள் சேர்றதுக்கு, அடுத்ததா பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் தம்ப்நெயில்ல சொல்லியிருக்கிற மாதிரி 5 ரூபாய் நாணயம் நமக்கு தேவைப்படும். இந்த 5 ரூபாய் நாணயம் குபேர பகவானுக்கு உகந்தது. பணம் தான் பணத்தை ஈர்க்கும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இந்த 5 ரூபாய வச்சுதான் பணத்தை வசியம் செய்யறதுக்கான சக்தி வாய்ந்த பரிகாரத்தை இன்னைக்கு நாம செய்ய போறோம். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடியே இந்த 5 ரூபாய் நாணயத்தை மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனைச்சிட்டு ஈரம் இல்லாத மாதிரி சுத்தமான காட்டன் துணியை வச்சு தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா நமக்கு கொஞ்சமா மஞ்சள் தூள் தேவைப்படும். ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் இருந்தாலே போதுமானது. இந்த மஞ்சள் தூள் குரு பகவானுக்கு உகந்தது.
கொடுக்கிறது. அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில மங்களங்களை சேர்க்கக்கூடியதுதான் இந்த மஞ்சள் தூள். குரு பகவானோட பரிபூரணமான அருள் நமக்கு இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே தானா விலக ஆரம்பிக்கும். அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வந்துகிட்டே இருக்கும். கோடீஸ்வர யோகமும் நமக்கு ஏற்படும். அந்த வகையில 5 ரூபாயும் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளும் இந்த பரிகாரத்துக்கு போதுமானது. அடுத்ததா எழுதுறதுக்கு நமக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த பச்சை நிறம் குபேர பகவானுக்கு உகந்தது. அது மட்டும் இல்லாம அனைத்து வளங்களையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததுதான் இந்த பச்சை நிறம். சரி, இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, சாயங்காலம் 5 மணில இருந்து 8 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை குபேர நேரம்னு சொல்லுவோம். அந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நைட்டு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்தை நாம குருவோரை நேரம்னு சொல்லுவோம். அந்த நேரத்திலையும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்ப நான் சொன்ன இந்த 2 டைமும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா பரவாயில்ல. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணி இருந்து நைட்டு 10 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு முடிச்சிருங்க. நைட்டு 10 மணிக்கு மேலதான் இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா ஒண்ணு அடுத்து வரக்கூடிய மார்ச் மாசத்தோட முதல் நாள்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. அதாவது இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை இங்கிலீஷ் மாசத்தோட முதல் நாள், அது மட்டும் இல்லாம தமிழ் மாசத்தோட முதல் நாள், இந்த 2 மாசத்தோட முதல் நாள்லயும் நீங்க தாராளமா செய்யலாம். தொடர்ந்து செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்தும் செய்யலாம். இது உங்க விருப்பம் தான். சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. முதல்ல உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் குரு பகவான் கிட்டையும் குபேர பகவான் கிட்டையும் நல்ல ஒரு பணவரவு இந்த மாசி மாசம் ஃபுல்லாவே இருக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பண கஷ்டத்தையோ கடன் பிரச்சனையோ இந்த டைம்ல உங்க மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க. அத சொல்லி இந்த கஷ்டம் தீரணும்னு சொல்லியும் பிரார்த்தனை செய்ய வேண்டாம். இப்படி நேர்மறையான முறையில நீங்க பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய 5 ரூபாய் நாணயத்துல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல 2 சிம்பல் கொடுத்திருக்கேன். இந்த 2 சிம்பல்ல முதல்ல கொடுத்திருக்கக்கூடிய சிம்பலை 5 ரூபாய் நாணயத்துல ஒரு பக்கத்திலையும் அந்த 5 ரூபாய் நாணயத்துக்கு பின்பக்கத்துல இன்னொரு சிம்பலையும் வரைஞ்சுக்கோங்க. இது ரெண்டுமே அபரிமிதமான பணவரவை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ரூன் சிம்பல் தான். இந்த 5 ரூபாய் நாணயத்தை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு இந்த 5 ரூபாய் நாணயத்துக்கு மேல ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை வச்சுக்கோங்க. இப்போ வலது கையால உங்க இடது கைய மூடிக்கிட்டு இந்த 5 ரூபாய் நாணயமும் மஞ்சள் தூளும் உங்களுக்கு 4 திசைகளில் இருந்தும் பணத்தை ஈர்த்து கொடுக்கிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது சொல்லலாம். நான் எப்பயுமே சொல்லக்கூடிய அஃபர்மேஷன் 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷன் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஐ ஆம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட்டுங்கிற அஃபர்மேஷன் கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் நீங்க அஃபர்மேஷன் சொன்னாலே போதுமானது. இப்படி 5 ரூபாய் நாணயத்துக்கு மேல இருக்கக்கூடிய மஞ்சள் தூளை பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல நீங்க ஊதி விட்டுருங்க. இதுக்கப்புறமா அந்த 5 ரூபாய் நாணயத்தையும் நீங்க பீரோல அப்படியே வச்சிருங்க. இந்த 5 ரூபாய் நாணயத்தை ஒரு வாரம் வரைக்கும் நீங்க எந்த செலவுகளுக்கும் பயன்படுத்த வேண்டாம். அடுத்த வாரம் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள்ல இந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து நல்ல செலவுகளுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. அடுத்த வாரம் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள்ல இந்த மஞ்சள் தூளையும் நீங்க சுத்தம் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.